இந்த ஒரு பொடி போதும் உங்களுடைய சத்து குறையாம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் செய்கிறதுக்காக அரை கப் அளவு கவுனி அரிசி நல்லா கழுவி காய வச்சதுக்கப்புறமா வறுத்து எடுத்துக்கிறேன். நம்மளுடைய எனர்ஜி குறையாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த கவுனி அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நான் பாசிப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். கொள்ளு அதே மாதிரி சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்லி அரிசி அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துகிட்டு ஜீரகம் மிளகு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது காஞ்ச பூண்டு அதையும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கஞ்சி பண்ணுறதுக்காக இதுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து 1/4 கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன். 2 கப் அளவு தண்ணி ஊற்றி அதில் கரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டா அருமையான வெயிட் லாஸ் கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இந்த கஞ்சை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக எடுத்துக்கலாம். இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக தயிர் சேர்த்து கூட குடிச்சிக்கலாம், இல்லைனா சும்மாவே கூட குடிச்சிக்கலாம். அம்மாடி இது இவ்வளோ வேலை இருக்குது, இதையெல்லாம் என்னால் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்காகவே இதே செய்முறையில் ரொம்பவே தெளிவான முறையில் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. எனர்ஜி குறையாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த பொடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய பேஜையும் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.